நம்மளுக்கு ரேடியல் ரோட்னா எல்லாருக்குமே தெரியும். எனக்கு அப்படியே பேக் சைட் பாருங்களேன், இது ஃபுல்லாவே நம்மளுக்கு கமர்ஷியல் பில்டிங் தான் சரிங்களா. எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரேடியல் ரோட்ல இருந்து பாத்தீங்கன்னா அப்படியே பேக் சைட் ஸ்ட்ரீட்ல தான் நல்ல ஒரு பிரைம் லொகேஷன்ல உங்க பட்ஜெட்குள்ள வர மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டி ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்தாம நம்மளுக்கு சேல்ஸ் வந்திருக்கு சரிங்களா. இந்த ப்ராப்பர்ட்டி இருக்க லொகேஷன் தான் இந்த ப்ராப்பர்ட்டியோட ஹைலைட்டான விஷயமே. உங்களுக்கு காவேரி ஹாஸ்பிட்டல் சரிங்களா. எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க டுவர்ட்ஸ் பாத்தீங்கன்னா துரைப்பாக்கத்துல இருந்து வரும்போது ஒரு 500 மீட்டருக்கு முன்னாடி எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா மெயின் ரோட்ல இருந்து ஒரு 50 மீட்டர் தாங்க. ஜஸ்ட் நீங்க நடந்து வர தூரத்துல தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ் வந்திருக்கு. எல்லாமே நம்ம டிஜிட்டல் லாக் தான் போட்டு கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஹாலை மட்டும் பாருங்களா, நல்ல ஒரு பெரிய ஹாலுங்க தெரியும். இதோ இருக்கு பாருங்க, Hyundai Volkswagen ஷோரூம் இருக்குங்களா, ஜூம் பண்ணுங்க. அதான் நம்மளுக்கு மெயின் ரோட் சைடுல பஸ்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கு பாருங்க, எவ்வளவு வண்டி போயிட்டு இருக்கு பாருங்க. எக்ஸாக்ட்டா மெயின் ரோட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 மீட்டர்ல தான் இந்த ப்ராப்பர்ட்டி ரேடியல் ரோட்ல இருந்து ரொம்ப நியர்பையாவே இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ் வந்திருக்கு. வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்களரி எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம எந்த லொகேஷன் வந்திருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டியை பத்தி இன்னைக்கு நம்ம சேனல்ல ரிவ்யூ பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்மளோட ஓன் ப்ராஜெக்ட் தான் சரிங்களா. இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்ட்டா எந்த லொகேஷன் லொகேட்டா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ரேடியல் ரோட்னா எல்லாருக்குமே தெரியும். எனக்கு அப்படியே பேக் சைட் பாருங்களேன், இது ஃபுல்லாவே நம்மளுக்கு கமர்ஷியல் பில்டிங் தான் சரிங்களா. எக்ஸாக்ட்டா பாத்தீங்கன்னா நம்ம ரேடியல் ரோட்ல இருந்து பாத்தீங்கன்னா அப்படியே பேக் சைட் ஸ்ட்ரீட்ல தான் நல்ல ஒரு பிரைம் லொகேஷன்ல உங்க பட்ஜெட்குள்ள வர மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டி ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்தாம நம்மளுக்கு சேல்ஸ் வந்திருக்கு சரிங்களா. இந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்தீங்கன்னா மதுரையில் எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ப்ராப்பர்ட்டியோட எலிவேஷன் பிளானை பார்த்துருங்க. எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி இருக்க லொகேஷன் தான் இந்த ப்ராப்பர்ட்டியோட ஹைலைட்டான விஷயமே. இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எந்த லொகேஷன் லொகேட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம காமாட்சி ஹாஸ்பிட்டலுக்கும் நம்ம காவேரி ஹாஸ்பிட்டலுக்கும் பிட்வீனில் 2 ஹாஸ்பிட்டலுக்கும் பிட்வீனில் எக்ஸாக்டாக சென்டரில் ஃப்ளட் வராத ஒரு ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ் வந்திருக்கு சரிங்களா. இந்த ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்மளுக்கு 6 யூனிட் வருங்க. 6 யூனிட்டுமே நம்மளுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி தான் இருக்குது சரிங்களா. இந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்க ஸ்கொயர் ஃபீட் சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 1121 ஸ்கொயர் ஃபீட்டில் ரோட் ஃபேசிங் எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். ஸோ 6 வீட்டில் ஒரே ஒரு வீடு தான் நம்மளுக்கு புக்காக இருக்குது. இன்னும் நம்மளுக்கு 5 யூனிட் அவைலபிளாக இருக்குது. ரியர் ஃபேசிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1080 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்மளுக்கு ரியர் ஃபேசிங் எல்லாமே வரும். எல்லாமே 2 BHK தான். வீடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீட்டுக்குள்ளவே மதுரை எல்லாமே பார்த்துடலாம். ஸ்டில்ட்டு ஃபுல்லாகவே நம்மளுக்கு கார் பார்க்கிங் வந்துடுங்க. ஸோ டோட்டலாக நான் 6 வீடு சொல்லியிருந்தேன்னா 6 வீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா 6 கவர்டு கார் பார்க்கிங் கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஸோ கார் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்டு கார் பார்க்கிங்லையும் நீங்கள் ஒரு XUV காரே நீங்கள் உள்ள ஸ்டாப் பண்ணலாங்க. பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 பைக்கை நீங்கள் உள்ள ஸ்டாப் பண்ணலாம். ஃபுல்லாக நம்ம CCTV கேமரா வச்சு கொடுத்துருங்க. அது மாதிரி எவ்வளோ மழை பெஞ்சாலும் ஃப்ளட் வராத ஒரு ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ் வந்திருக்கு. இங்கேருந்து ஜூம் பண்ணுங்களேன், அதான் நம்மளுக்கு காவேரி ஹாஸ்பிட்டல் சரிங்களா. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் டுவர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா துரைப்பாக்கத்துலேருந்து வரும்போது ஒரு 500 மீட்டருக்கு முன்னாடி எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து ஒரு 50 மீட்டர் தாங்க. ஜஸ்ட் நீங்கள் நடந்து வர தூரத்தில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ் வந்திருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியோட பிரைஸும் நான் இப்பயே சொல்லிடுறேன். ரியர் ஃபேசிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1080 ஸ்கொயர் ஃபீட் சொன்னோம் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 76 lakhs ப்ரைஸ் வருங்க. ரோட் ஃபேசிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 79 lakhs ப்ரைஸ் வரும். அது வந்து ப்ரைஸும் நெகோசியேஷன் இருக்குது. இப்போ நம்ம மேலே போயிட்டு இந்த ப்ராப்பர்ட்டி டீடைல் எல்லாமே உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ நம்ம உள்ள போய் பார்த்துலாம். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க உள்ள போயிடலாம். ஒரு ஃப்ளோருக்கு நம்மளுக்கு 2 வீடியோஸ் வரும் சரிங்களா. 2 வீடுமே பார்த்தா நம்மளுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி தாங்க இருக்கு. ஸோ 2 வீடியோவே காட்டினா டைம்ஸ் கொஞ்சம் அதிகமாக போயிடும். அதனால பார்த்தா 1121 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்க ரோட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்க இந்த யூனிட்டை மட்டும் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி காட்டிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1081 ஸ்கொயர் ஃபீட் வரும். ரெண்டுமே சேம் டிட்டோ பிளான்ல தான் வரும். கொஞ்சம் நம்மளுக்கு சைஸ் மட்டும் வேரியன்ட் ஆகும் சரிங்களா. அப்படியே உள்ள வாங்குறேன். ஸோ மெயின் டோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம டீக்வுட் ஃபினிஷிங்ல போட்டு கொடுத்துருக்கோங்க. எல்லாமே நம்ம டிஜிட்டல் லாக் தான் போட்டு கொடுத்துருக்கோம் சரிங்களா. நீங்க ஃபிங்கர் பிரிண்ட் வச்சும் ஓப்பன் பண்ணிக்கலாம், பாஸ்வேர்ட் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், கார்டு வச்சும் நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம், கீ போட்டு ஆக்சஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. அப்படியே உள்ள வாங்கல. உள்ள வந்தவொடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா ஹால் தெரியாதுங்க, ஸ்ட்ரைட்டா வால் தான் தெரியும். உள்ள வந்து அப்படியே பாருங்க, ஹாலை மட்டும் பாருங்களா, நல்ல ஒரு பெரிய ஹாலாவே இருக்கு. டிவி யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க இந்த சைடு வந்து டிவி யூனிட் ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்குங்க. ஸோ ஆப்போசிட் சைட்ல பாருங்க நல்ல ஒரு பெரிய சோபாவே நீங்க போட்டுக்கலாம். ஸோ இன்வெர்டர் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இங்க நாங்க அதுக்கான செட்டப்லாம் கொடுத்துருக்கோம் பாருங்க. அதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே இருக்கு. இங்க வந்து நீங்க இன்வெர்டர் செட்டப் எல்லாமே பண்ணிக்கலாம். மேல பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஃபேனும் போட்டு கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஹாலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஹாலாவே இருக்குங்க. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 4 பேர் டைனிங் பண்ற மாதிரி ஒரு டைனிங் ஹாலும் போட்டுக்கலாம். 1081 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு பாத்தீங்கன்னா, அதுவும் நம்மளுக்கு சேம் டிட்டோ தான். கொஞ்சம் சின்ன உங்களுக்கு சைஸ் தான் கொஞ்சம் வேரியன்ட் ஆகும். இது வந்து நம்மளுக்கு பால்கனிங்க. இங்க வாங்கலாம், இங்க பாருங்க ஃபுல்லாவே நம்ம ஸ்லைடிங் டோர் போட்டு கொடுத்துருக்கோம். இங்க பாருங்க மஸ்கிட்டோ விண்டோவும் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த சன்கிளாஸ் மாதிரி தான் போட்டு கொடுத்துருக்கோம். எவ்வளவு வெயில் அடிச்சாலும் வீட்டுக்குள்ள வெயில் வராதுங்க. அப்படியே வாங்க, நான் உங்களுக்கு மெயின் ரோடும் காட்டுறேன். வாங்கலாம். இங்க இருந்து மெயின் ரோடு பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாவே தெரியும். இதோ இருக்கு பாருங்க,
Hyundai Volkswagen ஷோரூம் இருக்குங்களா, ஜூம் பண்ணுங்க. அதான் நம்மளுக்கு மெயின் ரோட் சைடுல பஸ்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கு பாருங்க, எவ்வளவு வண்டி போயிட்டு இருக்கு பாருங்க. எக்ஸாக்ட்டா மெயின் ரோட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 மீட்டர்ல தான் இந்த ப்ராப்பர்ட்டி, ரேடியல் ரோட்ல இருந்து ரொம்ப நியர்பையாவே இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. பக்கத்துலயே நம்மளுக்கு காவேரி ஹாஸ்பிட்டல் இருக்கு. இன்னொன்னு எக்ஸாக்ட்டா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபசூரி ஹோட்டல் இருக்கு பாத்தீங்கன்னா, மல்டி சைனீஸ் ரெஸ்டாரண்ட், அது பக்கத்துலயே உங்களுக்கு சங்கீதா ஹோட்டலும் இருக்கும். இப்போ புதுசா ஓபன் பண்ணாங்க. எக்ஸாக்ட்டா அந்த ஹோட்டலுக்கு பேக் சைடுல தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இங்க இருந்து ஒரு வாட்டி ஹாலை காட்டுங்களேன். ஹாலை பாருங்க, நல்ல ஒரு பெரிய ஹாலாவே இருக்குங்க. ஒரு 2 BHK நல்ல ஒரு ஸ்பேஷியஸான அபார்ட்மெண்ட் ரேடியல் ரோட்ல பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த சைட்டை வந்து விசிட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிக்குங்க. அடுத்து நம்ம கிச்சன் பாத்துடலாம் வாங்களேன். இங்க இருந்து கிச்சனை மட்டும் பாருங்க. கிச்சனை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பெரிய கிச்சனாவே இருக்குங்க. கிச்சனோட ஃபேசிங் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சவுத் ஈஸ்ட் பார்த்த மாதிரி கொடுத்துருக்கோம். அது மாதிரி 100% நம்ம வாஷ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல ஒரு சிங்க்கும் நம்மளுக்கு வந்துருங்க. நல்ல ஒரு பெரிய கிச்சனுங்க. கிச்சனுக்குள்ளேயே நீங்க ஃப்ரிட்ஜும் வச்சுக்கலாம் சரிங்களா, டபுள் டோர் ஃப்ரிட்ஜை நீங்க வச்சுக்கலாம். ஸோ இங்கே பாத்தீங்கன்னா ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்கோங்க. காமன் ரெஸ்ட் ரூமோட டோர்ஸ் எல்லாமே ஹுட் அண்ட் டோர் நம்மளுக்கு கொடுத்துருக்கோங்க. ஃபுல்லாவே நம்ம வெஸ்டர்ன் கிளாஸ் செட் போட்டு கொடுத்துருக்கோம். ஒரு வாஷ் பேசின் நம்மளுக்கு இருக்கு சரிங்களா. இதுக்கு பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா ஒரு பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 11x11ல இந்த பெட்ரூம் சைஸ் வந்துருங்க. இந்த பெட்ரூம்லயே ரோட் ஃபேசிங் பார்த்த மாதிரி ஒரு விண்டோ செட்டப் கொடுத்துருக்கோம். வென்டிலேஷனுக்காக பாத்தீங்கன்னா ஒரு விண்டோவும் இருக்கு. அது மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லாப் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு அந்த லேப்ட் எல்லாமே இருக்கு. ஒரு ஃபேனுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஏசிக்கான ப்ரொவிஷன் இருக்கு. அடுத்து நம்ம செகண்ட் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம் பாத்துடலாங்க. இந்த பெட்ரூமோட டோர்ஸ்லாம் பாருங்களேன், எல்லாமே நம்ம ஹை குவாலிட்டி டோர் தாங்க போட்டிருக்கோம். எதுவுமே நார்மல் டோர்லாம் போடலங்க. அப்படியே உள்ள வாங்க. உள்ள வந்தோடனே பாத்தீங்கன்னா 12x12ல நம்மளுக்கு இந்த மாஸ்டர் பெட்ரூம் வந்துருங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூம்குள்ளேயே பாத்தீங்கன்னா நம்ம லேஃப்ட் இருக்கு. இன்னும் நீங்க வுட் ஒர்க்லாம் பண்ணிட்டீங்கன்னா பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. இங்க வந்து நீங்க வாஷிங் மிஷின் வைக்கிற மாதிரி அதுக்கான பொசிஷன் செட்டப் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம் இருக்குங்க. இந்த ரெஸ்ட் ரூம்ல பாத்தீங்கன்னா நம்ம வெஸ்டர்ன் கிளாஸ் செட் போட்டு கொடுத்துருக்கோம் சரிங்களா. நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாவே இருக்கு. மேல பாத்தீங்கன்னா ஃபேனுக்கான ப்ரொவிஷன் இருக்கு, ஏசிக்கான ப்ரொவிஷன் இருக்கு, வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ இருக்கு. சரிங்க, இந்த யூனிட் நம்ம ஃபுல்லாவே பாத்துறோம். எக்ஸாக்ட்டா பாருங்க நம்ம எஸ்கோலத்தூர் ரேடியல் ரோட்ல இருந்து 50 மீட்டர்ல இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்கு சரிங்களா. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பாருங்க பிரைஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இருந்தாலும் இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். 79 lakhs தாங்க பிரைஸ் கோட் பண்ணியிருக்கோம். அதுல இருந்து பிரைஸும் நெகோசியேஷன் இருக்கு. அடிஷனல் காஸ்ட் நம்மளுக்கு வரும். அது மாதிரி உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ரெடி டு மூவ் இருக்கிறதுனால உங்களுக்கு ஜிஎஸ்டி காஸ்ட் வராதுங்க. முக்கியமா சொல்றேன், ஜிஎஸ்டி காஸ்ட் உங்களுக்கு 5% ஜிஎஸ்டி ஆடே ஆகாது சரிங்களா. அதுல இருந்து ஒரு நல்ல பிரைஸுக்கு என்னால நெகோசியேஷன் பண்ணி தர முடியும். ஸோ இது மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸா நீங்க அடுத்தடுத்து பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் HP ஹவுசிங்.